ஆகணும்ன்ற முடிவில் இருந்திருக்கிறாங்க. அந்த 12 பேர் 70 பேர் 120 பேரும் இந்த உலகத்தை வேற பெயிண்ட் அடிச்சு ஆகணும்ன்ற வெறியில் இருந்திருக்கிறாங்க. ஆகையால் தான் அவனை பார்க்கும்போது சொல்றான், இதோ உலகத்தை தலையிலாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பேசின எல்லாமே கிங்டம் பற்றி. நான் ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரமா 40 நாள் அளவும் 3ஆம் வசனம் வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. தயவு செய்து எல்லாரும் நன்றாக கவனியுங்கள். கிருபை என்பது அஸ்திவாரம், ராஜ்யம் என்பது அதன் மீது கட்டப்படுகிற கட்டிடம். அஸ்திவாரம் போடப்பட்டது நோக்கம் என்ன? கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்பதுதான். கட்டடமே கட்டாம அஸ்திவாரத்தை போடுவதற்கு அஸ்திவாரம் போடப்படவில்லை. கிறிஸ்து முடிச்சது காரணமே உங்க மேல கிங்டம் லைஃப், அந்த கிங்டம் ஸ்டாண்டர்ட் லைஃப் உங்க மேல எழும்ப வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கத்துல தான் கிறிஸ்து முடித்த அந்த கிருபை என்கிற அஸ்திவாரம் போடப்பட்டது. இப்பொழுது உங்கள் மீது, அந்த அஸ்திவாரத்தின் மீது ராஜ்யம் என்கிற கட்டடம் உங்கள் வாழ்க்கையில கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல பவுல் சொல்கிறான், நான் அதன் மீது கட்டினேன். ஆனால் போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவே. என் அன்புக்குரியவர்களே, இந்த ராஜ்யத்தை இயேசு எதை பேசினாரு? தயவுசெய்து எல்லாம் கவனிங்க. எதை பேசினார்? வாசிப்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி. எங்க கோடு போடணும் நீங்க? தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி. எத்தனை நாள் பேசினாரா? ஆமா, 3 நாள் செமினார் நீங்க பார்த்திருக்கிறீங்க, 7 டேஸ் செமினார் பார்த்திருக்கீங்க, 10 டேஸ் கோர்ஸ் பார்த்திருக்கிறீங்க. இங்க 40 டேஸ் ஒரே சப்ஜெக்ட். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு 40 டேஸும். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி 40 நாளும் பேசி. வாசிங்க. அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே ஆமென் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென் ஆமென் ஆமென். ராஜ்யத்தை குறித்த பார்வையை செய்தார். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். எத்தனை மாசம்? இயேசு கிறிஸ்து 40 டேஸ் பேசினாரு, பவுல் 90 டேஸ், 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு 3 months ராஜ்யம் 3 மாதம் அளவும் ராஜ்யத்துக்குரியவைகளே பேசினாய். நல்லா நீங்க கவனிங்க. the whole bible crucified Christ பேசுது, kingdom of God, crucified Christ, kingdom of God. அப்ப என்ன? இந்த உலகத்தோட வர்ணத்தை மாத்தியே ஆகணும்ன்ற முடிவில் இருந்திருக்கிறாங்க. அந்த 12 பேர் 70 பேர் 120 பேரும் இந்த உலகத்தை வேற பெயிண்ட் அடிச்சு ஆகணும்ன்ற வெறியில் இருந்திருக்கிறாங்க. ஆகையால் தான் அவனை பார்க்கும்போது சொல்றாங்க, இதோ உலகத்தை தலையிலாக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்க போனாலும் அங்க ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டு அவங்க போவாங்க. மெலிட்டா தீவுக்கு போனா உடனே அங்க இருக்கிறவங்க சுத்தத்துக்கு சுகப்படுத்திட்டு அப்படிதான் அந்த தீவை விட்டு வெளியே வருவாங்க. அடுத்து அந்த தீவுக்கு போறவங்க தெரியும், என்ன அது எல்லாம் மாறி இருக்கு. பவுல்னு ஒருத்தர் வந்தார் சார், ஜான் வெஸ்லி. அவர் பிரசங்கம் பண்ணின நகரங்களிலே மிகப்பெரிய மாற்றம் இருந்துச்சான். ஜான் வெஸ்லி செத்து 30 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்தானா. வந்துட்டு அவன் தண்ணி அடிக்கணும்ட்டு ஏதாச்சும் ஒயின் ஷாப் இருக்கான்னு தேடிட்டே இருந்திருக்கிறான். குதிரையில தேடினவன் கடைசிவரை கிடைக்கல. உடனே ஒருத்தனை கூப்பிட்டு, வாப்பா, இது இவ்வளோ பெரிய சிட்டியா இருக்கு, ஒரு ஒயின் ஷாப் கூட இல்லையா அப்படின்னு கேட்டானா. உடனே அவன் தொப்பி போட்டிருந்தான், இப்படி கலட்டி இப்படி அந்த தொப்பியை எடுத்துட்டு குனிஞ்சு சொன்னானா, 50 வருடங்களுக்கு முன்பாக ஜான் வெஸ்லி ஒருத்தர் எங்க ஊருக்கு வந்தாரு அப்படின்ட்டு போயிட்டானா. அவ்வளவுதான் சொன்னது. அவர் வந்துட்டு போனாரு, அதனால எங்க தென்னாலும் கிடைக்காது. அதுதான் பவுல் போன இடத்துல எல்லாம் அந்த ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த நாளிலே, இந்த நாட்களிலே கர்த்தர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாராக. ஆமென். 3 மாதம் அளவு பேசினான். அடுத்து 20-25 வருஷமா சீக்கிரம். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை கடைசியா ஃபேர்வெல் அவன் போறான். இனிமே நீ எங்க முகத்தை பார்க்க மாட்டப்பா அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டு போறான்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என்
முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இனிமே நீங்க முகத்தை பார்க்க மாட்டீங்க. நீங்களாம் யாருன்றதை எப்படி சொல்றானா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பேசினவைகளை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும். ராஜ்யம் எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். தேவனுடைய ராஜ்யம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யம்.